புரட்சித் தலைவர் பொன்மனச் செம்மல் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் கலை வாரிசு பாக்யராஜ் சாரின் மறைவு தமிழ் சினிமாவிற்கு மற்றுமொரு மீளா துயரம். தன்னுடைய குருநாதர் மறைஞ்சு 20 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பின்னாடியே சிஷியரோட மறைவும் நிச்சயம் ஒரு சோகம் தாங்க இது. எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது எஸ்கேஸ் பாஸ்பெக்ட். நான் உங்க எஸ்கே. இன்று போய் நாளை வான்னு படம் எடுத்து எல்லாரையும் சிரிக்க வச்சவரால யமன் கிட்ட இன்று போய் நாளை வான்னு சொல்ல முடியாம தோத்துட்டாருன்னு தான் சொல்லணும். 1980 2000 வரைக்கும் அப்போ உள்ள எல்லா ஸ்டார்ஸுமே தனி ரசிகர் பட்டாலுமே வச்சுருப்பாங்க. ரஜினி சார், கமல் சார், கார்த்திக் சார், பிரபு சார், விஜயகாந்த் சார், சத்யராஜ் சார், இப்படி எல்லாருக்குமே தனி ஃபேன் பேஸ் உண்டு. ஆனால் இவங்க எல்லாரோட ரசிகரும் விரும்பி பார்க்குற ஒரு படம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அது பாக்யராஜ் சாரோட படம் தான். சாரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னாச்சுன்னா, இந்திய திரைக்கதை ஆசான்னு தான் அவரை சொல்லணும். உதாரணமாக அவரோட முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள், இந்த படங்கள்லாம் அவ்வளோ பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க. நம்ம ஒரு சேனலில் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, வேற பிரேக் போடும்போது வேற சேனல் மாத்திட்டு இருக்கும்போதே இதுல ஏதாவது ஒரு படம் வந்தாச்சுன்னா நம்ம இந்த படத்தை தான் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் அவருடைய ஆளுமை அப்படின்னு சொல்லலாம். இந்த கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் போட்டதுல அவருக்கு ஒரு பெரும் பங்கு உண்டுங்க. பொதுவாக ஒரு படம் டைட்டில் கார்டு ஆரம்பிக்கும் போதே இயக்கம் எல்லாம் போட்டு முடிச்சிருவாங்க லாஸ்ட்டு. ஆனா அதை கொஞ்சம் சீன்ஸ் போனதுக்கு அப்புறம் ஒரு சீன்ல வச்சிருப்பாரு பாருங்க அவரோட இந்த டைட்டில் கார்டை, இந்த டைரக்ஷன் கார்டை. அதுல அவர் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. உதாரணத்துக்கு சுந்தரகாண்டம் படம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அவர் பைக்கில் வந்துட்டு இருப்பார். ஒரு பெரிய ஒரு மேட்டில் தள்ளுவண்டி இழுக்க முடியாமல் இழுத்துட்டு போயிட்டு இருப்பார் லோடோட. எதிர்த்தால அவர் ஸ்கூலில் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் பெரியவரை நீங்கள் தள்ளுங்க, நான் இழுத்துட்டு வரேன் அந்த மேட்டு வரைக்கும் அப்படிம்பாரு. இல்லை தம்பி அப்படிம்பாரு அவர். இல்லை பரவாயில்ல, நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி ஒரு சட்டையெல்லாம் கொஞ்சம் மடிச்சு விட்டுட்டு நான் இழுத்துட்டு வரேன் தள்ளுங்கன்னு சொல்லி இவர் இழுப்பார்ல. வெயிட் தாங்க முடியாமல் வண்டி பின்னாடி குட வண்டி தூக்கி இவரை தூக்கி விட்டுரும். அப்போ போடுவாருங்க கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லி போடுவார். அதே மாதிரி ஒவ்வொரு படத்துக்கு தான் வச்சுக்கோங்களேன். அந்த 7 நாட்கள் கிளைமாக்ஸ் எல்லாம் இனியும் பார்த்தாலுமே எப்படி இவரால் இப்படி ஒரு கிளைமாக்ஸ் வைக்க முடிஞ்சது அப்படின்னு தான் நமக்கு யோசிக்க தோணும். அதே மாதிரி சார் பாக்கியான்னு சொல்லி ஒரு வார பத்திரிகை நடத்திட்டு இருந்தாரு. அது புக்கு படிச்சிருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு வைங்களேன். அந்த அட்டை படம் அவ்வளோ ஃபேமஸாக இருக்குங்க. இப்போ கூட நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தா கூட கிடைக்குதா இல்லையான்னு தெரியல, பாருங்க. அதில் பாக்யராஜிடம் கேளுங்கன்னு சொல்லி அவருடைய கேள்வி பதில் ஒன்று வரும். அதுக்கெல்லாம் நான் ரொம்ப ஒரு ரசிகன் தான் சொல்லலாம் பார்த்துக்குங்க. கடைசியாக ஒன்று தாங்க, அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது அப்படின்னு சொல்லுவார். அதாவது மகிழ்வித்து மகிழ். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் படைப்புகள் மூலமாக அவர் அதை பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. பாக்யராஜ் சாரோட படம் உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.